ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தான் படிச்சிருக்காரு. கடைசி வரையும் கல்யாணமே பண்ணிக்கல. அவரோட இறந்தபோது அவரோட சட்டப்பையில் பார்த்தீங்கன்னா வெறும் 120 ரூபா பணம் தான் இருந்துச்சு. ஆனால் அவர் இந்தியாவில் 2 பிரதமர்களை உருவாக்கியவர். பிரதமராலாம் இல்லை, ஜனாதிபதியாகவும் இல்லை. ஆனால் இந்திய அரசியல்லையே அவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, கிங் மேக்கர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம தாத்தா கிங் மேக்கர் காமராஜர் அவர்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்கெல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. 1903 ஜூலை 15 குமாரசாமி காமராஜர் பிறந்தார். சின்ன வயசுலேயே ஒரு தந்தை இருந்ததுனால பொருளாதார நிலைமையில் அவங்க குடும்பம் ரொம்ப பின்தங்கிய நிலையில் தான் இருந்துச்சு. அதனால் அவரோட 6வது வகுப்புலேயே அவரோட பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டியதாக போச்சு. கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் பள்ளி படிப்பை 6th ஸ்டாண்டர்ட்லேயே முடிச்சிருந்தாலும், ஆனால் அவர் கூட பழகின பல தலைவர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவங்க. ஆனால் நம்ம தாத்தாக்கு அவரோட வாழ்க்கையை தான் படிப்பாகவே அமைஞ்சது. சின்ன வயசுலேருந்தே தேசப்பற்று ரொம்ப அதிகம் நம்ம தாத்தாக்கு. அதனாலேயே மகாத்மா காந்தி முன்னின்று நடத்தின போராட்டத்தினால ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு ஒரு 7 வருஷம் கடுமையான சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. 16 வயசுலேயே இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்காக இணைஞ்சு போராட ஆரம்பிச்சிருக்காரு. ஆங்கிலேயருக்கு எதிரான ஏகப்பட்ட போராட்டங்களில் கலந்துருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த மாதிரி பல போராட்டங்களில் கலந்து நம்ம தாத்தா சுமார் 3000 நாட்கள் சிறையில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஜெயில் வாழ்க்கை அவர் பலவீனப்படுத்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவர் இன்னும் இந்தியாவுக்காக நம்ம போராட வேணும் அப்படின்றது தான் அவர் இன்னும் அதிகமாக சிறைக்கு போயிட்டு இன்னும் நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக அவர் போராடி இருக்காரு. இது சுதந்திர போராட்டத்துக்கு வரையும் காமராஜரோட வாழ்க்கையாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் 1954 நடைபெற்ற தேர்தலில் சென்னை மாகாணத்தோட முதல்வராக காமராஜர் அவர்கள் பதவியேற்கிறார். அப்போலாம் தமிழ்நாடுன்ற பேர் இல்லை, சென்னை மாகாணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 1954 சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக காமராஜர் பதவியேற்கிறார். இவரோட ஆட்சி காலம் அப்படி தான் தமிழ்நாட்டோட பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரையும் நாங்கள் காமராஜர் ஆட்சி தருவோம், இன்றைக்கி விஜய் முதற்கொண்டு நாங்கள் காமராஜர் ஆட்சி தருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம தாத்தா அந்தளவு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஈவன் அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோற்கடித்த திமுகவே ஒரு காலத்தில் என்ன சொல்லிருச்சுன்னா, நாங்கள் கருணாநிதி ஆட்சி தருவோம் அப்படின்னு அவங்க வாயில் வரல, காமராஜர் ஆட்சி தருவோம் அப்படின்ட்டு தான் வாயில் வந்தது. அந்தளவுக்கு நம்ம தாத்தா அவ்வளோ அருமையான ஒரு ஆட்சி கொடுத்துருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்தவொடனே அவருக்கு முக்கிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருந்தது என்ன அப்படின்னா முதல் மக்கள் கல்வி அறிவு பெறணும், அதுதான் அவரோட முதல் நோக்கமாக இருந்தது. ரெண்டாவது, மக்கள் சிறப்பான ஒரு நீர்நிலைகளை வச்சுட்டு போனால் தான் வருங்காலத்தில் விவசாயம் நல்லா வரும் அப்படின்றது அவர் சுமார் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு எவ்வளோ ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருந்தால். இன்னைக்கு வரையும் அவர் கட்டின அணைகள் ஏராளம். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஒரு அணைகளில் ஒரு 80% நம்ம தாத்தா காமராஜர் ஐயா கட்டின அணையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு காமராஜர் இந்த தமிழ்நாட்டுக்காக, அது மட்டும் இல்லை, ஐசிஎஃப் தொழிற்சாலை வர வச்சதும் அவர் தான், திருச்சியில் பெல் தொழிற்சாலை வர வச்சதும் அவர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதனைகள் சொல்லிகிட்டே போகலாம். அவர் பண்ண விஷயம் என்னென்னா, ஓகே இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு எப்படி நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு வர வைக்கிறது. ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே வறுமையின் பிடியில் ரொம்ப சிக்கியிருந்த ஒரு காலகட்டம். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சும்மா ரோட்டில் ஒரு போயிட்டுருக்கும்போது, காரில் போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு விசிட்டுக்காக ஒரு சின்ன பையன் வயலில் மாடு மேய்ச்சின்னு வந்துருக்கான். அந்த பையனை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு இந்த மாதிரி, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு நீ மாடு மேய்ச்சிருக்க அப்படின்னு. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு போவேன், பிரச்சனை இல்லை, சாப்பாடு யார் உங்கள் அப்பா நான் போடுவான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்ருக்கான். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த முதலமைச்சராக அப்படி கேள்வி கேட்டால் எத்தனை குண்டாஸ் பாயும் அப்படின்றதெல்லாம் தெரில. பட் ஆனால் அந்த பையன் நம்ம காமராஜர் ஐயாவை பார்த்து அப்படி கேட்டிருக்கோம். ஸோ காமராஜர் ஐயா இது ஒரு பெரிய கன்சர்னாக எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அப்போ சாப்பாடு போட்டால் ஸ்கூலுக்கு படிப்பாங்க அப்படின்ற ஒரு அருமையான திட்டத்தை எடுத்துகிட்டு மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார்.
அந்த மதிய உணவு திட்டத்துக்கு காசு அந்த டைமில் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. அப்போது வந்து அதிகாரிங்களாம் இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் பிச்சை எடுத்தாவது என் குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு போடுவேன், ஆனால் இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு எந்தெந்த வகையிலலாம் மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்துன்றது இல்லை, கவர்மெண்ட் எந்தெந்த வகையிலலாம் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அவர் மதிய உணவு திட்டத்தை போட்டு இன்னைக்கு இவ்வளோ பட்டதாரிகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் நம்ம காமராஜர் ஐயா மட்டும்தான். ஸோ முதல் தலைமுறை பட்டதாரிகள் அவ்வளோ படிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அவர் ஓப்பன் பண்ண ஸ்கூல்களோட எண்ணிக்கை மட்டும் 25,000க்கும் மேலே. அதனால தான் இன்னைக்கு வரையும் கல்வி கண் திறந்த காமராஜர்னு அவர் இன்னைக்கு வரையும் அன்போடு கூப்பிட்டுட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் வித்திட்டவர் யாருன்னா அது காமராஜர் தான். அவர் கொண்டு வந்த ஐசிஎஃப் தொழிற்சாலையாகட்டும், கிண்டி தொழிற்பேட்டையாகட்டும், திருச்சி பெல் தொழிற்சாலையாகட்டும், அவரு ஏன் ஆவடியில் இருக்கிற ஹெச்விஎஃப் ஆகட்டும், இந்த மாதிரி மத்திய அரசுக்கு தொடர்பான எல்லா ஆலைகளையும் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி பெற்றதும் நம்ம காமராஜர் அவர்கள் தான். ஓகே, இப்போ காமராஜர் எல்லாமே நல்லது பண்ணிட்டாரு, அவரோட ஆட்சியில் எதுவுமே டிஃபெக்ட் இல்லையான்னு கேட்டால் எல்லா தலைவர்களுக்குமே ஒரு டிஃபெக்ட் இருக்குது. காமராஜர் அவர்களும் சில தப்புகள் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து இடுக்கி மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது, ஆனால் அதை கேரளாவுக்கு தாரை வார்த்தது ஒரு மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் இல்லை, நம்மளோட தமிழ்நாட்டு எல்லையில் ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து வேற்று மாநிலத்திற்கு ஒரு தாரை வார்த்தது வந்து காமராஜரோட மிகப்பெரிய தப்புன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம், ஆனால் ஃப்யூச்சரில் அது ஒரு கெட்ட விஷயமா இவங்களால ப்ரொஜெக்ட் பண்ணது என்னன்னா, அவர் வந்து ஹிந்தியை படிக்கணும்னு சொன்னாரே தவிர ஹிந்தியை திணிக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த டைமில் இருக்கிற திராவிடியன்ஸ் என்ன பண்ணானுங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக இவர் தான் ஹிந்தியை திணிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இதுதான் வந்து காமராஜர் 1954 காமராஜர் 1963 வரையும் அவர் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருந்தார். ஒரு பொற்கால ஆட்சினே சொல்லலாம். இத்தனைக்கும் அவர் 1963 ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை காமராஜர் அறிவிக்கிறார். அது என்னன்னா, நான் வந்து முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன், மக்கள் வந்து அரசியல்வாதிங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க, அது இருக்கக்கூடாது, அரசியல்வாதிகள் எப்பவுமே மக்கள் இடத்துல தான் இருக்கணும், கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும், ரொம்ப நான் தள்ளி போயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால் நான் கட்சி பணி செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரே ரிசைன் பண்ணிவிட்டு பக்தவச்சலம் அவரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணியிருக்கார். இந்த ஒரு முடிவை இந்தியாவே வந்து ஒரு வியக்கத்தகுந்த முடிவாக வந்து பார்த்தாங்க. இதுதான் காமராஜர் திட்டம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைமில் ஒரு பேசு பொருளாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நேருவே வந்து காமராஜரோட இந்த மாதிரி ஒரு செயல்பாடை பார்த்து வியந்து காமராஜரை பயங்கரமாக பாராட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் 1964 நேரு அவர்கள் மறையிறாரு. அந்த டைமில் காங்கிரஸில் எல்லாருக்குமே வந்து பிரதமர் பதவிக்கு போட்டியிட ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த டைமில் காங்கிரஸ் கட்சி பார்த்த ஒரே நபர் யார் அப்படின்னா காமராஜர் அவர்களை தான். ஆனால் காமராஜர் அவர்கள் அந்த பதவி எனக்கு வேணாம், நான் வந்து கட்சி பண்ணி தான் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு அந்த டைமில் காமராஜர் கை காட்டின பிரதமர் வேட்பாளர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தான். லால் பகதூர் சாஸ்திரி ஒரு 2 வருஷம் பிரதமர் பதவியை இருந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்து போயிடுறாரு. இப்போது மறுபடியும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே மிகப்பெரிய போட்டி நிலவுது, யார் அந்த பதவிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லோரோட பார்வையும் அகைன் காமராஜர் பக்கம் தான் திரும்புது. அவர் யாரை கை காட்டுறாரு பார்க்கலாம், இல்லை அவரே பிரதமர் பதவி எடுத்துப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் உற்று நோக்குறாங்க. இப்போது காமராஜர் பல கட்சி தலைவர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணி அவர் கை காட்டின ஒரு வேட்பாளர் தான் இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான். அது நம்ம தாத்தா காமராஜர் அவர்களோடு தான் இது நடந்துச்சு. இதை வந்து இந்தியாவிலேயே வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி காமராஜரை பார்த்தாங்கன்னா, காமராஜர் ஒரு கிங் மேக்கர், அப்போ தான் நம்ம தாத்தாக்கு காமராஜர் ஒரு கிங் மேக்கர்ன்ற ஒரு பட்டமே வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் காமராஜர். அவர் நினச்சிருந்தா அவர் வந்து பிரதமர் பதவி அவர்கிட்ட 2 முறை சான்ஸ் கிடைச்சும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம தாத்தா அதை ஒத்துக்கவே இல்லை இது வந்து ஒரு தகுதியான ஒரு கேண்டிடேட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இந்திரா காந்தியை செலக்ட் பண்ணார். பின்னால் இந்திரா காந்தி எவ்வளோ பெரிய அவங்ககிட்ட ஒரு நிறைய ப்ளஸ் இருக்குது, ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான சிஎம்ன்றது ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கு.
அது மட்டும் இல்லை, காமராஜர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கடைசி வரையும் கல்யாணமே பண்ணிக்கல. அவர் நாட்டுக்காகவே வாழ்ந்து தமிழ்நாட்டுக்காகவே இருந்து இறந்தும் போயிட்டார். நம்ம தாத்தாவோட அடையாளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை வேட்டி கதர் சட்டை, ஒரு கண்ணாடி. அவர் இறக்கும்போது 120 ரூபா பணம் மட்டும்தான் அவரோட அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு. சொத்து சேர்க்கும் ஆசை நம்ம தாத்தாவுக்கு சுத்தமாக கிடையாது. நம்ம தாத்தா 1967ஆம் ஆண்டு காலமானார். இது மட்டும் இல்லை, காமராஜர் தாத்தாவை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டைமில் பார்த்திங்கன்னா, இப்போலாம் முப்படை தளபதிகள்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த டைமில் முப்படை தளபதிகள்லாம் கிடையாது. ஒரே தளபதி தான் இராணுவத்திற்கு. இப்போது பாகிஸ்தானில் நீங்களாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, இராணுவ புரட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் நேரு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு இராணுவ புரட்சிக்கு வரா மாதிரி இந்தியா வந்து ஒரு டைமில் இருந்திருக்கு. அந்த தளபதி வந்து இராணுவ புரட்சி பண்ணுற மாதிரி இருந்திருக்காரு. இது வந்து நேரு ரொம்ப கவலையோடு வந்து நம்ம தாத்தா கிட்டே சொல்லியிருக்காரு. நம்ம தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, அந்த நேரு கிட்ட சொல்லி அவரை வந்து சும்மா ஒரு டூர் மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. அந்த அனுப்பின கேப்பில் நம்ம தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, நேரு கிட்ட, நம்ம எதுக்கு எல்லாருக்கும் ஒரே தளபதியாக இருக்கணும், நம்ம ஏன் பிரித்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தரைப்படைக்கு ஒரு தளபதி, கப்பற்படைக்கு ஒரு தளபதி, வான்வழி தாக்குதல் பண்ணுறவங்க இல்லையா, ஏர்ஃபோர்ஸ், அவங்களுக்கு ஒரு தளபதின்னு முப்படையாக அது பிரித்து விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சீஃப் சொன்னேன் இல்லையா, அவர் வரத்துக்குள்ளே, டூர் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோத்தையும் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது முப்படை தளபதிகள் இருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணம்னா நம்ம தாத்தா மட்டும் தான் காரணம். இப்படியான ஒரு சிறப்புலாம் நம்ம தாத்தாக்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம யூஎஸில் வந்து ஏதோ ஒரு வெப்பன்ஸ் வாங்கிறதுக்காக நம்ம ரெக்வஸ்ட் போட்டிருந்துருக்கோம். அவன் என்ன சொல்லியிருக்கான், இல்லை எனக்கு ஏதாவது ஷூரிட்டி மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருக்கான். இல்லைனா உங்களுக்கு வெப்பன்ஸ் நான் சப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கை வச்சிட்ருக்கான். இதையும் ஒரு நாள் வந்து காமராஜர் ஐயா கிட்டே நேரு வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகின்னு இருக்குது, அது எப்படி எடுக்கிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்போது காமராஜர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே அவனோட பேங்க்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே அமெரிக்காவோட பேங்க்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இங்கே எல்லாத்தையும் இழுத்து மூட சொல்லுங்கள், நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம நாட்டில் எதுக்கு இருக்கணும், அவனோட பேங்க்கை எல்லாத்தையும் இங்கே இழுத்து மூட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நேரு ஐயா சரி ஓகே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட எங்கள் பேங்க்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. உடனே அமெரிக்காக்காரன் இல்லை நீங்கள் எங்கள் பேங்க்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெப்பன்ஸ்லாம் நம்ம நாட்டுக்கு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இஷ்யூவை கூட நம்ம ஐயா வந்து ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணி முடிச்சு விட்ருக்காரு. ஸோ இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மனுஷன்தான் நம்ம ஐயா. அவரை பற்றி பேசினா சொல்லிகிட்டே போகலாம். நெல்லைக்கண் ஐயாவோட வீடியோ பார்த்தோன்னா பார்த்துனே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயம் சொல்லுவார் நம்ம காமராஜர் ஐயாவை பற்றி, கேட்டுனே இருக்கலாம். கடைசியாக அவர் நமக்கு எல்லாத்துக்கும் விட்டு சென்றது என்னென்னா, காமராஜர் ஆட்சி போல் ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவர் நமக்கு விட்டு போனது அது மட்டும்தான், அவரோட ஆட்சி காலம் மட்டும்தான். மக்களின் கோடிக்கணக்கான அன்பை வந்து அவர் விட்டு போயிருக்காரு. அவர் மற்றபடி எந்த ஒரு சொத்தையும் விட்டு போல, சொத்தையும் சேர்க்கல அவர் கடைசி வரையும். அவர் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா வந்து, தலைமை என்பது அதிகாரம் மட்டுமே கிடையாது, அது ஒரு சேவை. எல்லாருமே அது பண்ணிட முடியாது. தமிழ்நாட்டு கல்வியை வளர்த்தாரு, தமிழ்நாட்டை முன்னேற்றினார், இந்தியாவை வழிநடத்தினார். இதுதான் காமராஜர் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். காமராஜர் பற்றி இன்னும் நிறைய பேருக்கு போய் சேராமல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.